அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம். 5 கரத்தனை ஆனமுகத்தினை இந்தி நிலைமறை போடுமையினரை நந்தி மகந்தன ஆன பெருநிலை கொந்தியில் தெரி போட்டுகின்றேன். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிதேயச்ச ராகுவே கேதுவே நமக. அதாவது கடன் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சீக்ரெட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ கடன் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி, கடன் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மன வேதனையை உருவாக்கின்றது என்பதுதான் உண்மை. கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி? அதற்கு ஆசையே இருக்கக்கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு அதிகரிக்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆசையும் மீறி, நம்மளுடைய உழைப்பையும் மீறி கடன் ஏன் அதிகமாகின்றது? எதனால் கடன் ஏற்படுகின்றது? இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு உண்மையான சம்பவம் என்னவென்றால் நம்முடைய கர்மா. நம்முடைய கர்மா என்பது மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக வேலை செய்கின்றது. ஸோ ஒருவர் கர்மாபடிதான் பிறப்பார், கர்மாபடிதான் வாழ்வார், கர்மாபடிதான் இறப்பார். இதுதான் உண்மை. ஸோ இந்த உண்மையை நாம் எப்படி, எந்த வகையில், எந்த கோணத்தினாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை எப்படி ஏற்றுக்கொண்டால் நம் மனது அதாவது ஒரு சந்தோஷ நிலையை அடையுமோ அப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை மீறி நாம் கடன் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்வது, கடன் இல்லாமல் வாழ்வது, எதனால் கடன் ஏற்படுகின்றது, அதற்கு தீர்வு என்ன? இந்த விஷயத்திற்கு ஓர் அடிப்படையாக ஆணித்தரமாக விளங்கக்கூடிய ஓர் ஆலயம். அது எந்த ஆலயம் என்றால் பழனி முருகர் தான். ஸோ நம் கடன் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகர் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நித்தம் அந்த பிரம்மாண்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கின்றது, அதை எளிதில் அடைக்க வேண்டும். அதற்கு வழி என்ன என்றால், பௌர்ணமி தோறும் நீங்கள் இரவில் பயனில் போய் தங்கி அந்த முருகரை தரிசித்து வர வேண்டும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சென்று பயனில் இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டு, அன்று இரவு பௌர்ணமி அன்று தங்கி முருகரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய கடன் பறந்து போய்விடும். நிச்சயமாக இது ஆணித்தரமாக